அதாவது உண்மையிலேயே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். என்னன்னா இவ்வளோ பெரிய காம்போ வந்து திரும்பவும் ஒன்று சேரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 97க்கு அப்புறம் ஒரு ரஜினி சார் சுந்தர்சி காம்போ. அதுக்கப்புறம் வந்து சரி இது வந்து கமல் சார் ரஜினி சரி இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு நடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வருமோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குரூப்புக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எதுக்கு ஒரே வாரத்தில் விட்டு ஒரே வாரத்தில் திரும்பவும் கலைக்கணும், அதுதான் ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது யாருக்கு நஷ்டம் இந்த 3 பேர்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90ஸ்ல இருந்து படம் இயக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு ஹிட் ஃபிலிம் டைரக்டர் அவர் கூட பயணிச்ச நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போ ஃபீல்டு கிளியர் ஆயிட்டாங்க. வெறும் சொற்பமா பாத்தீங்கன்னா ஒரு மணிரத்னம் சார், ஒரு சங்கர் சார், அப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தர்சி மட்டும் தான் 90ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு டேரக்டர்ஸா இருக்காங்க. கேஸ் ரவிக்குமாரே படங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை. ஸோ அதில் இருக்கும்போது அவர் இன்னும் பந்தயம் அடிக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான டேரக்டர். ஸோ அவருக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணதில்லை, அவருக்கு ஒரு லாஸா இல்ல வந்து ரஜினி சாருக்கு வந்து கண்டினியூஸா ஒரு சீரியஸான ஒரு படங்களா நடிச்சிருந்த ரஜினி சாருக்கு நம்ம வந்து ஒரு 80s 90s ரஜினி சார் ஒரு காமெடி ஒரு ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு கலந்து கட்டி அடிக்கிற ஒரு ரஜினி சார் படத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பை நம்ம தவற விட்டதுனால வந்து ரஜினி சார் ரசிகர்களுக்கும் ரஜினி சாருக்கு ஒரு லாஸா இல்ல வந்து இப்படி ஒரு காம்போ இணைச்ச நம்ம உலகநாயகன் கமல் சாருக்கு இது ஒரு லாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்க முடியல. ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே லாஸ்.